தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகிறேன். பீலமோனுக்கு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் ஒரே அதிகாரம்தான். அந்த அதிகாரத்தில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 4 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். பீலமோன் கடைசி நிருபம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிடத்தில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தையை பிட்டு போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதல் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் கேள்விப்பட்டு. அப்போஸ்தலன் பவுல் பீலமோனுடைய அன்பையும் பீலமோனுடைய விசுவாசத்தையும் கேள்விப்படுகிறார். நாம் எல்லோரும் மேலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகல பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்கு பொறாமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இயேசுவை கொடுத்து நம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தினார். வீடு, காடு, ஆஸ்தி எல்லாத்தையும் கேட்டாலும் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அவரால் கொடுக்க முடியாத ஒன்று குமாரன். அவரையே நமக்காக கொடுத்து வேதம் சொல்லுகிறது, குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனையே கொடுத்துட்டாரு. மனுக்குலத்தின் பாவத்துக்காக குமாரனையே கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நீதிமானுக்காக ஒருத்தன் மரித்த துணியலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகல பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்க தூண்டுகிறது. அன்பு போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க தூண்டுகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். பேதுருவினுடைய சபையார் அவருடைய சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணினார்கள். பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு வந்தார். நீங்களும் நானும் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசிகள் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏசப்பா சொல்கிற பொழுது, நான் வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களே. சபையிலே ஒருவர் பலகீனப்படுகிற பொழுது அவரை போய் சந்திக்கிற பொழுது நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால், இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு இன்னதென்று எப்ப அறிகிறோம்?
இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை இயேசுவை அனுப்பினதினால் அன்பு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாகி இருக்கிறது. எல்லா 2 கரங்களை பேத்தி சற்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களை பேத்தி சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களை பேத்தி சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்றாரு, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்களுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சுவிசேஷத்தை கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சுவிசேஷத்தை மட்டும் கொடுக்கல, நீங்க எங்க மேல பிரியமாய் இருந்தபடியினால் எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பீலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டு விசுவாசம். ஏசப்பா சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெய்ந்து சமுத்திரத்துல போய் விழுனா விழும். விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாம் பெருகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும்
விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்து காணாத இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போனான். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். என்கின்ற விசுவாசத்தோடு அவன் கடந்து போனான். ஆபிரகாமுக்கு 75வது வயதாய் இருக்கிற பொழுது கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுக்கு, உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அப்பொழுது சாராளுக்கு வயது 65. அப்பவே வாக்குத்தத்தம் அவங்க பெறப்பயே அவங்க வயதுள்ளவங்களாக தான் இருந்தாங்க. ஆனா இந்த சாராள் இனிமே நான் குழந்தை பெற முடியாது, அதனால ஆகார திருமணம் பண்ணிக்கோ. தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்னு ஆபிரகாம் செய்திருக்கணும். என்ன ஆபிரகாம் செய்திருக்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கணும். என் மனைவி சாராள் இனிமே குழந்தை பிறக்க முடியாது, எகிப்தின் அடிமை பெண், ஆகாரை திருமணம் பண்ணிக்கொள்ள சொல்றா. கர்த்தர்ட்ட கேட்டா கர்த்தர் சரின்னு சொல்லியிருப்பாரா? நோ. இந்த ஆபிரகாம் கர்த்தர்ட்ட கேட்கல. ஆதியாகமம் 17, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17 முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. இவன் உத்தமனாய் இருந்தானா? இவன் உத்தமனாய் இருந்தானா? அப்புறம் எதுக்கு இஸ்மவேலை பெத்தெடுத்தான்? அப்புறம் எதுக்கு இஸ்மவேலை பெற்றான்? எண்பத்தஞ்சாவது வயதுல இருந்து 99 வயசு வரைக்கும் ஆபிரகாம் தேவனுடைய சந்திப்பை பெறவே இல்லை. எழுபத்தஞ்சாவது வயதிலே தேவன் தரிசனமானார். உன் சந்ததி மணலின் தூளத்தனையாயிருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும், உன்னிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். தேவனுடைய பிள்ளையே, உத்தமனாயிரு. ஆபிரகாம் உத்தமனாய் இருக்கல.
அவன் ஆகாரை திருமணம் செய்து கொண்டான். கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. சிலர் கர்த்தரை கேட்காம செய்வோம். அதனால நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்மவேல் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. சாரால் வயிற்றுல பிறக்க போற ஈசாக்கு தான் உனக்கு சுதந்திரவாளி. அதான் 99வது வயதிலே கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எதுக்குப்பா அவிசுவாசப்பட்டு ஆகார கல்யாணம் முடிச்ச? நீ ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர்னு உனக்கு தெரியாதா? நீ ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர்னு உனக்கு தெரியாதா? கர்த்தர் 99வது வயதிலே ஆபிரகாம் தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகி இருக்கிறபடியினாலே. ரோமாபுரி திருச்சபையாரின் விசுவாசம் எங்க பிரசித்தமாயிற்று? உலகமெங்கும். எல்லாம் 2 கையை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் 2 கையை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இந்த வசனம் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. 100க்கு அதிபதி ரோம அதிகாரி அவன் போன் சொன்னா போறதுக்கும் வான் சொன்னா வர்றதுக்கும் திரளான சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. அவனுடைய வேலைக்காரன் சுத்தமாய் இருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தான். இயேசுவானவர் வீட்டை நெருங்கின போது மூப்பர்களை அழைத்து, இயேசு அப்பா, என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய வார்த்தையை
விசுவாசித்ததினாலே. அவருடைய வார்த்தையை விசுவாசத்தினாலே. காணாத தேவனை ஆராதிக்கிறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 130 ஒரு வசனம் இருக்கும், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்னு வரும். 5வது வசனமா? வாசை. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அந்த வார்த்தையை விசுவாசித்தான். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எது? அந்த வார்த்தை. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எது? அந்த வார்த்தை. தேவனுடைய வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. வானமே ஒளியலாம், பூமியே ஒளியலாம், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகம் மோசே எழுதினார். ஆதியாகமத்தை எப்படி எழுதினாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினதை அவர் எழுதினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. நானே மெய்யான அப்பம், ஜீவ அப்பம் நானே, இயேசுவா சொல்றார். இந்த அப்பத்திலே, இந்த சரீரத்திலே, இந்த ரத்தத்திலே இன்னைக்கு பானம் பண்ண போறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று வேதம் கேட்கிறது. அபாத்திரமாய் இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய ரத்தம், தேவனுடைய சரீரம்,
ரபி போஜனம் பண்ணும். ஏசப்பா பார்த்து சீசர்கள் சொன்னாங்க. ஏசப்பா சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய மெய்யான போஜனமாய் இருக்கிறது. சீஷர்கள் பேசிக்கொண்டாங்க, யாராவது இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி. வெள்ளே சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ போயிருக்கிறா. அவ என்ன செய்ய போறா? ரபி போஜனம் பண்ணும், பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாயிரு. அந்த சமாரியா பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினால், சத்தமா சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினால். சத்தமா சொல்லுங்க, ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் பெருகுது, அன்பு பெருகுது. தெசலோனிக்கா சபையாரினுடைய விசுவாசம் பெருகுது, அன்பு என்ன செய்து பெருகுது. பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதான் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பொல்லாங்கன் சாத்தான் நமக்குள்ள விசுவாசத்தை வளர விடவே மாட்டான். தெசலோனிக்கா சபையாரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினாலும் உங்களுடைய அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினாலும் உங்களுடைய அன்பு அதிகரிக்கிறபடியினாலும். சொல்லுங்க, விசுவாசம் பெருகுகிறபடியினாலும் அன்பு அதிகரிக்கிறபடியினால். சபைக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் பெருகணும், அன்பு பெருகணும். விசுவாசம் பெருகணும், அன்பு பெருகணும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனாவது வயசுல? 99வது வயசுல. வயசுல கர்த்தர் நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்.
ஏன் நான் சொல்றேன்னா, ஆபிரகாமுக்கு 99வது வயசுல கர்த்தர் எப்படி தரிசனமானார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன்னா என்ன? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். பாட போறோம் எல்லாரும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது
கொலைசியர் 1:3. கொலைசியர் 1:3. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. இந்த கொலைசியா சபையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 2 காரியங்களை கண்டுகொள்கிறார். முதலாவது, அவர்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள். முதலாவது, இயேசப்பா மேல விசுவாசம் உள்ளவங்களா இருந்தாங்க. இரண்டாவது, ஊழியக்காரங்க மேல அன்புள்ளவர்களாய் இருந்தாங்க. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. இயேசப்பா மேல விசுவாசம், இரண்டாவது ஊழியக்காரங்க மேல அன்பு. 2 காரியம். இந்த கொலைசியா சபை 2 காரியம். இயேசப்பா மேல அன்பு, இயேசப்பா மேல விசுவாசம், ஊழியக்காரங்க மேல அன்பு. அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசப்பா மேல விசுவாசம், இயேசப்பா மேல விசுவாசம். 4 நாள் ஆயிற்றே, நாருமே மார்த்தாள். ஏசப்பா அந்த இடத்துக்கு வர 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து ஏசப்பா கண்ணீர் விட்டார். லாசருவின் மரணத்தின் போது ஏசப்பா கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் மறைத்துக் கொள்வது போல எத்தனையோ முறை உன்னை என் சட்டைகளின் கீழே மறைத்துக் கொள்ள நான் ஆசையாய் இருந்தேன், நீயோ மனதில்லாமல் போய்விட்டாய் என்று எருசலேமை பார்த்து ஏசப்பா வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் கல்லர் குகையாய் வியாபார ஸ்தலமாய் மாற்றப்பட்டதை குறித்து ஏசப்பா வேதனை அடைந்து சவுக்கை எடுத்து வியாபார கடைகளை கவிழ்த்து போட்டார். பயப்படவே இல்லை, கடிந்து கொண்டார். சபை என்ன செய்கிறது? வியாபார ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. இதை ஏசப்பாவால பொறுத்து கொள்ளவே முடியல. சாட்டை எடுத்துட்டார். நாலு நாள் ஆயிற்றே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னொன்னு என்ன தெரியுமா? அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. நாலு நாள் ஆயிடுச்சு, கல்லறையிலிருந்து நாத்தம் வருது. யூதர்கள் எல்லாம் சிரிச்சாங்க. இம்பாசிபிள், இதெல்லாம் முடியாத காரியம். ஏன்? அதுக்கு முன்னதான் இவர் யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மலையில இருந்து இவரை தள்ளிவிட நினைச்சாங்க. ஏசப்பா உங்களை விட்டு விலகி போனார். அடுத்து அதே யூதர்கள் மத்தியில் வந்து ஏசப்பா நிற்கிறாரு, எல்லாம் சிரிக்கிறான். இதெல்லாம் எப்படிங்க முடியும்? நீ கூட நினைக்கலாம், இது எப்படி முடியும் நீ நினைக்கலாம். நான் சொல்லுவேன்,
என் ஏசப்பாவால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் ஏசப்பாவால் முடியாதது ஒன்றுமே இல்லை. செத்துப்போன சாராளின் கற்பம் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று விட்டது. அதை என் தேவன் உயிரடைய செய்திருப்பாரேயானால் லாசர்வின் கல்லறைக்கு அருகே போய், லாசர்வே வெளியே வா, லாசர் உயிரோடு வெளியே வந்தான். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மேய்ப்பட்டோம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகுங்கள். அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில வந்துடவே வேண்டாம். பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் வழுத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஒரு போர் வீரன் போருக்கு கடந்து செல்ல கையில ஈட்டி வச்சிருப்பான். அவனுக்கு எதிரே வருகிற அம்புகளை தடுக்க கேடயத்தை கையில வச்சிருப்பான். கர்த்தர் நம்முடைய கருத்துல, ஓருடைய கருத்துல விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். அவிசுவாசம் என்னும் அம்புகள் உனக்கு நேராய் எய்யப்படுகிற பொழுது, பாய்ந்து வருகிற பொழுது, விசுவாசம் என்னும் கேடகத்தால் அதை தடுத்து நிறுத்து. விசுவாசத்திலே பெருகு. நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். தண்ணீரெல்லாம் ரசமாகிடும், தண்ணீரெல்லாம் ரசமாகிடும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும், தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் உங்கள் விசுவாசத்தை அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு, எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு, நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல, நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல, நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும், நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். சகோதரரே, நாங்கள் எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோ. ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு அப்போஸ்தலன் பவுலுக்கு. என்னது? எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோ. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து, உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து
நீங்கள் எப்பொழுது எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாக இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினால் உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எங்களுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவத்திலும் இக்கட்டிலும் உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். உங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆறுதல் அடைந்தோம். ஏன்? அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்த பிரச்சனை தெசலோனிக்கா சபைக்கு வந்துச்சு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? நிலைத்திருந்தார்கள். அதனால அப்போஸ்தலன் பவுல், நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன, எங்களுக்கு வரும் போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எல்லா ரெண்டு கரங்களை பேத்தலாம் கர்த்தருடைய பிரசன்ஸுக்கு நேரம். எல்லா ரெண்டு கரங்களை பேத்து கர்த்தருடைய பிரசன்ஸுக்கு நேரம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்ன வல்ல வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வல்லமையால் நேரான வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:1. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும், அப்போஸ்தலன் பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். இவங்க யூதர்கள். தீமோத்தேயுடைய தகப்பன் யாரு? கிரேக்கன். கிரேக்கர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேல் குடும்பத்தில் ஐக்கியப்படாதவர்கள், சேர்க்கப்படாதவர்கள். ஒரு கிரேக்க ஸ்திரீ இயேசுவை சந்தித்தால் தன்னுடைய மகள் பிசாசினால் அவதைப்படுகிறாள். என் மகளை குணமாக்கும் என்று அந்த கிரேக்க ஸ்திரீ இயேசுவினிடத்தில் கேட்டபோது இயேசுவா சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு எப்படி கொடுப்பேன்? அந்த கிரேக்க ஸ்திரீ இயேசுவுக்கு மறுமொழியாய், உண்மைதான் தகப்பனே, ஆனால் மேஜையிலிருந்து விழும் எச்சு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசத்தோடு போகலாம். உடனே அவளுடைய மகள் குணமானாள். பிள்ளைகளின் அப்பம், இஸ்ரவேலருக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை நாய்கள் கிரேக்கர்களுக்கு எப்படி கொடுப்போம் என்ற அர்த்தத்தில் இயேசுவா சொன்னார். ஆனா அவ சொன்னா, மேஜையில் இருந்த எச்சு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கிரேக்கர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள்.
இஸ்ரவேல் குடும்பத்தில் ஐக்கியப்படாதவர்கள். என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை, நீ ஜெபிக்கல. ஒரு யூத ஸ்திரீ, விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, தீமோத்தேயுனுடைய தாய், அவனுடைய தகப்பன் கிரேக்கன். 2 தீமோத்தேயுல வசனம் இருக்கும். அவனுடைய பாட்டியாகிய ஐனிக்கேயாலும் விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. வாசி 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. இந்த விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. பிள்ளைங்களை சபைக்கு நடத்துங்க, சண்டே கிளாஸுக்கு நடத்துங்க, அறிவியல் புக் வாங்கி கொடுக்கிறதுக்கு முன்னாடி வேத புத்தகத்தை வாங்கி கொடு. உன் பிள்ளை சயின்டிஸ்ட் ஆகட்டும், எது ஆகட்டும், மனுஷன் ஆகட்டும், முதல்ல வேதத்தை வாங்கி கொடு. வேதத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரனாய் உருவானான். ஒரு நல்ல மகா பெரிய ஊழியக்காரனாங்க. உங்க பிள்ளைங்க ஊழியக்காரங்கள ஆகிறது உங்க கரத்துல தான் இருக்கு. நீங்க தான் வசனத்தை கொடுக்கணும். வேத புத்தகத்தில் உள்ள சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல். ரட்சிக்கப்பட்டாச்சு, நாசானம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாச்சு, மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல். மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல். பேக் ஸ்லைட்டிங், பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. பேதுரு போல வலையை எடுத்துடக்கூடாது. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல். ரோமர் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்றும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. போதும், தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன், அவனுடைய குடியிருப்பு கல்லறை, அவன் நிர்வாணி. அந்த பக்கமாய் மனுஷர்கள் போக முடியாது. இயேசு அந்த பக்கமாய் போன பொழுது
அவனுக்குள்ள இருந்த பிசாசு, ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறீர்? ஏசப்பா அவனுக்குள்ள இருந்த பிசாசு எல்லாம் பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பி விட்டார். அந்த பன்னிகள்லாம் பாதாளத்தில் போய் விழுந்துச்சு. இவன் வஸ்திரம் அணிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் புத்தி தெளிந்தவனாய் அமர்ந்திருந்தான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அவன் நிர்வாணி, ஆனால் இவன் வஸ்திரம் அணிஞ்சிருக்கான். பாயசவின் பாதத்தில் அமைதியா உட்கார்ந்துருக்கான். ஏசப்பாட்ட ஒரு ரிக்வஸ்ட், ஒரு ஆசையை சொன்னான். 12 சீஷர்கள்ல என்னை ஒருத்தனா ஏத்துக்கோங்க. இல்லை, ஏசப்பா சொல்லிட்டேன், என்ன 12 சீஷர்கள் தான். உனக்கு செஞ்சதை போய் பட்டணத்துல சொல்லு. ஏசப்பா மறுபடி தொக்கப்பள்ளி கிராமத்துக்கு வந்தபோது ஒரு திரள் கூட்டம் அவன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தாரை இயேசுவினிடத்திலே அழைத்து வந்தான், கனி கொடுத்தான். நாம பெரிய படிப்பு படிக்கணும்னு அவசியம் இல்லை சுவிசேஷம் சொல்றதுக்கு. இவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் நிர்வாணியா இருந்தேன், லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் நானே, என்னுடைய சரீரத்தை நானே கீறி கொள்ளுவேன், நைட்டும் பகலும் உறங்காம கிடப்பேன், அந்த பிசாசு என்னை தூங்கவே விடாது, நான் இப்பொழுது வஸ்திரம் அணிந்திருக்கேன், மனுஷனா மாறி இருக்கேன். இதை சொன்னது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் சாட்சியாக அறிவீங்க. சபையில வந்து சாட்சி சொல்லுங்கள். சாட்சி நேரம் அதற்காக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல கையை பேத்தி, நல்ல கையை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, நல்ல கையை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீலமோன் 20வது வசனம். ஆம் சகோதரனே, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற. எத்தனை பேருக்கு எனக்கு ஆசைங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருக்காங்கன்னா அவங்க மூலம் எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உம்மாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகட்டும். 5 கற்சாடிகள் வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க. யூதர்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது காலை கழுவுறதுக்காக வெளியே தண்ணி பிடிச்சு வச்சிருக்கிற கற்சாடிகள். காணா ஒரு திருமணத்தில் ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமாய் நாங்க பெரிய வெள்ளி பாத்திரம்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் வேணாம், அந்த கற்சாடிகளை கொண்டு வாங்க, தண்ணீரால் நிரப்புங்க. திராட்சரசமாய் மாறிவிட்டது. திருமணத்துக்கு வந்தவங்களாம் முந்தி சுவை குறைந்த திராட்சரசத்தை கொடுத்து விட்டு பிந்தி தித்திப்பான திராட்சரசத்தை பருகுவது என்ன? தேவனுடைய பிள்ளையே, உம்மாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். என்னது? உம்மாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். நீங்க இயேசுவுக்காக பிரயோஜனப்பட ஆயத்தமா? அப்போஸ்தலன் பவுலுக்கு பிலேயாமை பார்த்து சொல்றாரு, உம்மாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். எல்லாரும் அப்படியே முழங்கால் போடலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் முழங்கால் போடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நெடு முழங்கால நின்று ஹalleluya 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 ஹalleluya. கூடுமே எல்லாம் கூடும். எல்லா கரங்களை தட்டி ஆமென். நல்ல கையை தட்டி ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மால உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, மால உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மால உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம். ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மால உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மால உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், சொன்ன
சொன்னால் போதும்